Hi to all. இந்த லெக்சர் சீரியஸ்ல நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இன்னொரு கிளாஸ் டிரைவ் பண்ணிக்கிறது, ஷேர் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஹூப்ஸோட மெயின் கான்செப்ட் பார்த்தோம். இதுல பேஸ் கிளாஸ், டெரைவ்ட் கிளாஸ்னா என்ன, அதர் நேம்ஸ் ஆஃப் பேஸ் கிளாஸ் அண்ட் டெரைவ்ட் கிளாஸஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். லாஸ்ட் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோல ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். What is mean by hierarchical inheritance? Hierarchical inheritance அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா only one base class that have multiple derived class, that is called hierarchical inheritance. More than one class extends the same class. ஒரு கிளாஸ்ல இருந்தே நிறைய classes derived ஆயிருந்ததுன்னா அதை வந்து நம்ம hierarchical inheritance ன்னு சொல்றோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஏங்கிற கிளாஸ்ல இருந்து பிங்கிற கிளாஸும் டிரைவ்ட் ஆயிருக்கு, சிங்கிற கிளாஸுக்கும் டிரைவ்ட் ஆயிருக்கு, அடுத்து டிங்கிற கிளாஸும் டிரைவ்ட் ஆயிருக்கு. தட் இஸ் கால்ட் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு பேஸ் கிளாஸ், ஒன்லி ஒன் பேஸ் கிளாஸ், மோர் தேன் ஒன் டிரைவ்ட் கிளாஸ், தட் இஸ் கால்ட் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றோம். ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஃபார் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு கம்பெனி எடுத்துக்கிறோம். அந்த கம்பெனியோட டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரே சேமாக தான் இருக்கும். உள்ள ஒர்க் பண்ற எம்ப்ளாயி ஒன்னுக்கும் அதே கம்பெனி டீடைல்ஸ் தான் கொடுப்போம். எம்ப்ளாயி டூக்கும் டேட்டா பேஸ்ல அதே கம்பெனி டீடைல்ஸ் தான் கொடுப்போம். தட் இஸ் கால் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இங்க பார்த்தோம் அப்படின்னா கம்பெனிங்கிற கிளாஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது சூப்பர் கிளாஸ். அதுல இருந்து எம்ப்ளாயி ஒன் அவங்க டெரிவ்ட் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் கால் கிளாஸ் சைல்டு கிளாஸ். எம்ப்ளாயி டூவும் டெரிவ்ட் ஆயிருக்கு. இதுவும் சைல்டு கிளாஸ் ஆர் சப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் ஃபார் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்னு எடுத்தோம் அப்படின்னா சூப்பர் கிளாஸ் இருக்கலாம். டூ வீலர் அடுத்தது ஃபோர் வீலர் அப்படிங்கும்போது அது பார்த்தீங்கன்னா ரெண்டு வெஹிக்கிள்க்கு கீழே தான் ரெண்டுமே வரும். தட் வெஹிக்கிள் அப்படிங்கிறது பேஸ் கிளாஸா இருக்கலாம். அடுத்தது டூ வீலர் அப்படிங்கிறது டெரைவ்ட் கிளாஸ் ஒன்னா இருக்கலாம். ஃபோர் வீலர் அப்படிங்கிறது டெரைவ்ட் கிளாஸ் டூவா இருக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இதுக்கான சின்டாக்ஸ் கிரியேட் பண்றோங்கிறது பார்த்துருக்கோம். கிளாஸ் ஏ வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல கிரியேட் பண்ணியிருப்போம் கிளாஸ் ஏ. அடுத்தது கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் கிளாஸ் ஏ. இந்த எக்ஸ்டென்ஸ்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்றோம். இதனோட பேஸ் கிளாஸ் என்னவா இருக்கும், ஏவா இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கிளாஸ் சியும் பார்த்தீங்கன்னா ஏல இருந்து எக்ஸ்டென்ட் ஆயிருக்கு. அதையும் இப்படிதான் கிரியேட் பண்ணியிருக்கோம். லாஸ்டா கிளாஸ் டியும் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த கிளாஸ் ஏ. இதையும் இப்படிதான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த நாளையும் கம்பைன் பண்ணும்போது அது பார்த்தா நம்மளுக்கு ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளாஸ் ஏ கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல கிளாஸ் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஆட்டோமேட்டிக்கா கிளாஸ் டிக்கு வந்துடும். இதே ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் சிக்கும் வரும். இதே ப்ராப்பர்ட்டிஸ் கிளாஸ் டிக்கும் வரும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிளனேஷன், இது சின்டாக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன். இதுல நம்ம வந்து கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட் எதுக்கா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் பிக்கு தனியா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், கிளாஸ் சிக்கு தனியா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், கிளாஸ் டிக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். எனிவே எதுக்கு நம்ம பிக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் அந்த பிங்கிற கிளாஸுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கிளாஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உள்ள இன்க்ளூடா இருக்கும். ஆஸ் யூஷுவல் கிளாஸ் சிக்கும் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கிளாஸ் சியும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏவோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். கிளாஸ் டியும் பார்த்தீங்கன்னா அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஏவும் இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கும். பட் நம்ம கிரியேட் பண்ண போற ஆப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் பி, கிளாஸ் சிக்கு, கிளாஸ் டிக்கு. ஏக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இதுல பார்த்தோம் அப்படின்னா இதுவே வந்து நம்ம வந்து இதுல வந்து பேஸ் கிளாஸ் ஒன்னே ஒண்ணுதான் ஏ, அடுத்தது டெரைவ்ட் கிளாஸ் பி, இன்னொரு டெரைவ்ட் கிளாஸ் சி, இன்னொரு டெரைவ்ட் கிளாஸ் டி. 3 கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோமா? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பார்த்தோம்னா கிளாஸ் பிக்கும் கிரியேட் பண்ணுவோம், கிளாஸ் சிக்கும் கிரியேட் பண்ணுவோம், கிளாஸ் டிக்கு கிரியேட் பண்ணுவோம். கிளாஸ் சிக்கு கிரியேட் பண்ற ஆப்ஜெக்டை வச்சு நம்ம பில இருக்கிற ஃபங்க்ஷன்ஸவோ ஆட்ரிபியூட்ஸவோ ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் ஆனா உள்ள ஏல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் கிளாஸஸ் எல்லாத்தையுமே
வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். கிளாஸ் டி ஒவ்வொன்று இண்டிபெண்டன்ட் கிளாஸ் பட் derived from ஏ. ஏவை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும், மற்றபடிக்கு எல்லாமே இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஒரு கிளாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்காது. எல்லா கிளாஸுமே ஏவை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ சிங்கிள் பேஸ் கிளாஸ், மல்டிபிள் derived கிளாஸ், தட் இஸ் கால்ட் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றோம். தேங்க்யூ.